சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, தனக்குத்தான் ராஜ திலகத்தை இடுவதற்கான தகுதிமிக்கவராக ஆகுங்கள். நாம் ஒரு தந்தையின் குழந்தைகள் என்ற நினைவு வந்தது என்றால் ராவணத் தன்மையின் நினைவு நீங்கிவிடும். தூய்மையாக இருப்பதற்கான மிக நல்ல யுக்தியாகும். ஆனால் இதில் முயற்சி தேவை. தனக்காக ஒவ்வொருவரும் தனது முயற்சியை செய்ய வேண்டும். எனக்கும் கூட இந்த நாடகத்தில் உயர்ந்ததிலும் உயர்ந்த பார்ட், அதாவது நடிப்பு கிடைத்துள்ளது. இது எல்லைக்கப்பாற்பட்ட நாடகம். இதன் ஆயுள் எவ்வளவு என நாடகத்தில் நடிகர்களுக்குத் தெரிந்திருக்க வேண்டும் அல்லவா? குழந்தைகளைப் படைப்பவர் தந்தையே ஆவார். ஆக தந்தைக்குத்தான் அனைத்து குழந்தைகளின் மீதும் இரக்கம் ஏற்படுகிறது. என்னுடைய நடிப்பும் நாடகத்தில் இருக்கிறது என தந்தை கூறுகிறார். நீங்கள் உலகின் எஜமானாக இருந்தீர்கள். பிறகு நீங்கள் எம்பத்தி 4 பிறவிகள் எடுத்து வந்தீர்கள் என்று தந்தை அவர்களுக்கு நினைவூட்டுகிறார். ஆச்சரியமாக உள்ளது. இன்னும் முன்னால் போகப் போக எத்தனை பேர் நிலைக்கப் போகிறார்கள் என புரியும். நீங்கள் சுயராஜ்யத்தை எப்படி பிராப்தியாக செய்ய முடியும் என்பதற்கான வழியைக் காட்டுகிறார். முயற்சி செய்து குறைந்தபட்சம் 8 மணி நேரம் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்கிறார். ஞானக்கடல். தந்தை உங்களுக்கு முழு சிருஷ்டியின் ஞானத்தை கூறிக்கொண்டிருக்கிறார். பிறகு எடுப்பதும் எடுக்காததும் அவரவர்களைப் பொறுத்ததாகும். பக்தி மார்க்கத்தில் ஞானம் சிறிதளவும் இல்லை. ஞான மார்க்கத்தில் பிறகு பக்தி சிறிதளவும் இல்லை. ஞானக்கடல் வரும்போது ஞானம் சொல்வார். பாபாவிடமிருந்து நாம் ஒவ்வொரு கல்பமும் ஆஸ்தியை எடுக்கிறோம். ஞானக்கடலிடம் வருகிறோம். தந்தை அருகில் அமர்ந்து புரிய வைக்கிறார். நீங்களும் தேவதைகள் போல் ஆவதற்காக படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நாம் இப்போது நம் வீட்டிற்குச் செல்கிறோம். இப்போது யார் எவ்வளவு படிக்கிறீர்களோ அந்த அளவு உயர் பதவி அடைவீர்கள். ஒவ்வொருவரும் தம் முயற்சியைச் செய்ய வேண்டும். மனச்சோர்வு அடைந்து விடாதீர்கள். மிகப்பெரிய லாட்டரியாகும். நல்லது.